கேப்டன் இந்த மாதிரி எனக்கு வந்து கலைஞர் கதைவசத்துல 2 படம் இருக்கு, நான் நடிக்கலாமா? டென்ஷன் ஆயிட்டு, என்னங்க நீங்க நடிக்கலாமான்னு கேக்குறீங்க? அவன் வந்து கலைஞர் கதைவசத்துல நடிக்கிறதுக்கு நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க இருந்து நடிக்கலாமான்னு கேக்குறீங்க? TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா நடிகர், டிவிகே உறுப்பினர் மீசை ராஜேந்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அண்ணாமலை சார். தமிழ்நாடு டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்களது பிறந்த நாள், 74வது பிறந்த நாள். எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணிருக்கு சார்? இப்போ நான் அங்க இருந்தா வர்றேன். ஏன்னா எனக்கு ஒரு முகவரி கொடுத்தது வந்து கேப்டன். அது சினிமாவாகட்டும் அரசியல் ஆகட்டும். இன்னைக்கு அவருடைய 74வது பிறந்த நாள். வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்குகிறார். ஏன்னா சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வந்து பார்க்க முடியாது. இது சான்ஸே கிடையாது. அப்படிலாம் வந்து இதெல்லாம் ஒரு தெய்வ பிறவிதான். ஏன்னா நான் வந்து அவர் கூட சினிமாவிலையும் அரசியலையுமே 2மே டிராவல் பண்ணியிருக்கேன். சினிமா அரசியல்ல ஒரு 21 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கோம். சினிமாவில் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம். வேற யாருக்குமே தேமுதிகவில் உள்ள உறுப்பினருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா சினிமா அரசியல் 2மே அவர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய மிஸ் பண்றோம். தந்தை இருந்து என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் செஞ்சார். இப்ப நம்ம தந்தையை மிஸ் பண்ணோம்னா எவ்வளவு நம்ம லாஸ் பண்ணுவோம், எவ்வளவு மிஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அவரை வந்து நான் வந்து மிஸ் பண்றேன். நிறைய விஷயங்கள்ல வந்து அவர்லாம் இருந்திருந்தாருன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பலம். நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டார். சரி, ஒரு வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கிடுவார். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப நம்ம வந்து இயக்கத்துல இருக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நமக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். இப்ப அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு அங்க இல்லை. அதை நம்ம நிறைய மிஸ் பண்றோம். நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். நிறைய ஒரு அட்வைசரு, அது வந்து அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, தப்புன்னு சொல்லுவாரு, கரெக்ட்னு சொல்லுவாரு. ஏன்னா இதே மாதிரி ஒரு சமயம் எனக்கு வந்துட்டு நான் அந்த இயக்கத்துல இருக்கும்போது எனக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய கதைவசனத்துல எனக்கு ஒரு 2 படம் வாய்ப்பு வந்துச்சு. பொன்னர் சங்கர்னு ஒரு படம், தியாகராஜன் சார், நடிகர் தியாகராஜன் சார் டைரக்ஷன், ஒரு பிரசாந்த் சார் டபுள் ஆக்ஷன். அதே மாதிரி பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், பாலின் டைரக்டர், உதயகரன் தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஹீரோ. அதுல எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. அப்ப நான் வந்து தலைவர்கிட்ட போய் கேட்கிறேன், கேப்டன் போய் கேட்கிறேன், கேப்டன் இந்த மாதிரி எனக்கு வந்து கலைஞர் கதைவசத்துல 2 படம் இருக்கு, நான் நடிக்கலாமா? டென்ஷன் ஆயிட்டு, என்னங்க நீங்க நடிக்கலாமான்னு கேக்குறீங்க? அவன் வந்து கலைஞர் கதைவசத்துல நடிக்கிறதுக்கு நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க இருந்து நடிக்கலாமான்னு கேக்குறீங்க? நானும் சத்யராஜ் சாரும் ஆரம்ப காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பட கம்பெனிலையும் போய் அவருடைய கதைவசனத்தை நாங்க பேசிதான் எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வாய்ப்பு வாங்கணும். இவங்க வந்து நடிக்கலாமான்னு வந்து கேக்குறீங்க? போய் முதல்ல நடிங்க. அரசியல் வேற, தொழில் வேற. யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, போய் நடிங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம குடும்பத்திலயும் சரி, ஏதாவது ஒண்ணுன்னா அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம், ஐடியா கேட்கலாம். அதே மாதிரி அரசியலையும் கேப்டன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட போய் பேசலாம், உரிமையா கேட்கலாம். பட் இப்ப இருக்கிற நிர்வாகத்துல அதை நம்ம வந்து கேட்க முடியல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். சரி, இது நமக்கு செட் ஆகாதுங்கிறதுனால நம்ம வந்து இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டோம். அப்போ ஒரு நாள் வந்து சொன்னாரு, நான் கடவுள் பார்த்தேன், நல்லா பண்ணிருந்தீங்க, சிறப்பா பண்ணிருந்தீங்க, ஒரு ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிருந்தீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், போலீஸ் கேரக்டர் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் என்னைய ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய போலீஸ் வேஷம் போட்டு ஹீரோவா நடிக்க வச்சாங்க. நான் ஒரு கட்டத்துல வந்து அது அவாய்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் சொன்னேன், கேப்டன் அப்போ வந்து காம்படிஷன் போட்டிலாம் அதிகமா இல்ல, இப்போ காம்படிஷன் போட்டிலாம் அதிகமா இருக்கு. நம்ம வந்து இது இல்லாம இருந்தோம்னா, வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்க வேண்டியது. இருங்க, ஒரு 6 மாசம் சும்மா இருங்க, எப்போவாவது ஒரு கேரக்டர் மாறி வரும். ஏன்னா சினிமாவில வந்து ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. டிஸ்கஷன்ல இருக்கும்போது அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துட்டு டைரக்டர் சொல்லுவாங்க, சார் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மீசை ராஜேந்திரனை போட்டலாம், அங்கேயே நோட் பண்ணிடுவாங்க, டிஸ்கஷன்லயே நோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் கேப்டன் சொன்னாரு, நீங்க வந்து கஷ்டப்படுங்க,
கேரக்டரை மாறினால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குணச்சித்திர நடிகர்கள் வாய்ப்பு கிடைக்கும், அப்பா கேரக்டர் கிடைக்கும், தாய்மாமா கேரக்டர் கிடைக்கும். சேஞ்ச் பண்ணுங்க. நான் சொன்னேன், கேப்டன் நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா 500 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இதே நடிக்கலைன்னா வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்களுக்கு போயிடும். இன்கேஸ் வந்து நமக்கு 6 மாசம் கழிச்சும் வந்து வேற கேரக்டர் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னா, அவர் சொன்னார், வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணும், நான் சினிமாவுல ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஓகே, அதனால நீங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. பட் நான் அதை பண்ணல. அது இன்னைய வரைக்கும் நம்ம வந்து போலீஸா தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நாளைக்கு கூட அருப்புக்கோட்டைக்கு ஒரு ஷூட்டிங் போறேன். அவங்க சொல்றாங்க, சார் அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க சார். அதை வந்து மாத்த முடியல. இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா போனாலும் போலீஸ் தான், ஆந்திரா போனாலும் போலீஸ் தான். நிறைய படங்கள்ல வந்து இப்போ இங்க டைகர் நாகேஸ்வரான்னு ஒரு தெலுங்கு படம் ரவி தேஜா சார், அங்க போனா அங்கேயும் காக்கி ட்ரெஸ் ஜெயிலர் தான். ஸோ எங்க போனாலுமே காக்கி ட்ரெஸ் தான். ஸோ அவர் ஒருவேளை வந்து சொன்னதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கெஸ்ட்ரல் குணச்சித்திர நடிகரா நம்ம மாறி இருந்திருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அது நம்ம கேட்கல அவர் சொல்றது. ஏன்னா அவர் அனுபவசாலி, சொன்னதை கேட்காதனால நம்ம இவ்வளவு தூரம் இன்னும் போலீஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். பட் எனிவே சினிமாவில் இருக்கிறோம்.